அடிமை சார்ந்த சிந்தனை இது. வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கி என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை? இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குப்பை பொறுக்குகிறவர்கள், சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது. காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது.